ஆ சரி சரி, யாருக்காக இருந்தாலும் ஒரு வாட்டி இல்லைன்னா ஒரு வாட்டி லேட் ஆக தான் செய்யும். ஆனால் ஒன்று, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆகாத பார்த்துக்கோங்க. அப்புறம் கஸ்டமர்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு வாட்டி கண்டிப்பாக இப்படி நடக்காதுப்பா. நான் பார்த்து கவனமாக கொடுத்துட்றேன். என்ன, இந்த ஒரு வாட்டி ஏதோ தவறு நடந்து போச்சுப்பா. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரிண்ணே, வேலையை பாருங்கள். கொஞ்சம் வேலை இருக்குது கடையில். சரி வச்சிடுறேன். இன்னும் என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, கிளம்புனாலுங்களா இல்லையான்னு தெரியலையே. இத்தனை நாள் இந்த சத்யா பிள்ளை வீட்டில் இருக்கு, கூட மட ஒத்தாசையாக நிறைய வேலையை செஞ்சு தந்தது. கடையை கிடையை பார்த்துக்கிட்டோம், வீட்டில் கூட மட ஒத்தாசை செய்தோம். இன்னிலேருந்து காலேஜ் கிளம்புது, எல்லா வேலையும் கடைசி மூல நம்ம ஒன்றே தான் பார்க்கணும். இந்த உமா பிள்ளை கடையாண்ட விட்டு வந்துருக்குறேன். இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கட்டியே தந்தா இது இன்னும் கீழே இறங்கி வரலையே. என்ன தான் பண்ணுறாங்க? சத்யா, சோனி, என்ன தான் பண்ணுறீங்க? இவளுங்க எப்போ கூப்பிட்ட குரலுக்கு குரலை கொடுத்துருக்குறாளுங்க. ஏ சத்யா, சோனி, என்ன தான் பண்ணுறீங்க? ஏண்டி, என்னதான் பண்றீங்க? இறங்கி வாங்க ரெண்டு பேரும் கீழே. சோனி, சத்யா. காமெடியா இருக்கு. அம்மா ரொம்ப நேரமா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த சோனி என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. அம்மா நீங்க போங்கம்மா, வரேன் நானு. ஏண்டி, காது கேக்குதா இல்லையா? எத்தனை வாட்டி கத்திட்டு இருக்கேன், என்னது குரல் கொடுக்குறான் பாரு. அது கூட இந்த சோனி பிள்ளை என்னதான் பண்ணுன்னு தெரியல. கிளம்புனீங்களா இல்லையா? இட்லி கடைக்கு நேரம் ஆகுது. டிஃபன் எல்லாம் கட்டி தண்ணி எல்லாம் பிடிச்சி வாட்டர் கேனில் வச்சுக்கிறேன். இந்த சோனி புள்ள வாட்டர் கேனே காணும், எங்கே இருக்குதோ தெரியல. உன் கேனில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறேன், எடுத்துக்கினேன். கிளம்புங்க சாப்பாடெல்லாம். என்ன, நான் கடை வரையும் போகிறேன், உமா மட்டும் இருக்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்புமா. சோனி, என்ன சத்யா? அம்மா எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ என்னடானா ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க? ஒரு குரல் கொடுத்தா என்ன, மேலே ஏறி வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அடி தான் அடிச்சிருப்பாங்க. நீ மொபைல் நோண்டிட்டு உட்காந்துருக்கத பார்த்தா. கேட்டால் குரல் கொடுத்துருப்பேன்ப்பா, கேட்கவே இல்லை எனக்கு. இவ்வளோ சவுண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஸ்கூலுக்கு நேரம் ஆகலையா? கிளம்பலையா நீ? நான் எப்பயோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பேகெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டிஃபன் மட்டும்தான் எடுத்து வச்சேன்னு கிளம்பணும் சாப்பிட்டு. நீ வந்தால் ஒன்றா சாப்பிட்டு கிளம்பலான்னு இருந்தேன். ஒன்றா சாப்பிட்டு கிளம்பலான்னு கீழே போயிருக்க வேண்டியது தானே. அம்மா எவ்வளோ நேரம் கத்துறாங்க, ஒரு குரல் கூட கொடுக்கல. இந்த வீடு அதான் அம்மா போயிட்டாங்களே, அப்புறம் நான் வா போய் சாப்பிட்டு போகலாம். போ, நான் தலையை வாரிட்டு வரேன். தலை எத்தனை வாட்டி வரனாலும் அப்படி தான் இருக்க போகுது. அப்புறம் எதுக்கு தனியாக வரப்போற, வா போகலாம். ஆமாம், இந்த ட்ரெஸ்லாம் தான் அந்த அக்கா கூட போய் எத்துனாதியா? நல்லா தான் இருக்குது. ஆமாம் ஆஃபரில் வந்துச்சு. சரி வா போய் சாப்பிட்டு கிளம்புவோம், லேட் ஆகிட போகுது. இந்த ஆகிய சமைக்கிற வாசனை வாசல் வரையும் வருது. ஒரு கட்டு கட்டலான்னு பார்த்தா இன்னும் சாப்பாடை செஞ்சு நிற்குது இந்த ஆகியா. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்குது, அது வரையும் செய்யும் போது இந்த ஆகியா சாப்பாடை. வயிறெல்லாம் கபகபான்னு பசி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க முடியாது, உள்ளே போய் பார்த்துருவோம் எந்த அளவுக்கு சமையல் முடிஞ்சிருக்குன்னு. கிச்சனுக்கு போய் இன்னொரு வாட்டி சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கலான்னு பார்த்தேன். இந்த ஆயா இன்னொரு வாட்டி கிச்சனில் காலை வச்சேன், அவ்வளோதான்னு சொல்லியிருக்கேன். சரி, எப்படி இருந்தாலும் சாப்பாடை செஞ்சு எடுத்துன்னு வந்து இங்கே தானே வைக்க, நம்ம இப்படியே சோபால உட்காரலாம். வச்ச உடனே சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இது என்ன புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறான்? இந்த ட்ரெஸ்ஸை யார் எடுத்து கொடுத்ததுன்னு தெரியலையே. அக்கா அக்கா என்னடா அக்கா, இந்த ட்ரெஸ் நீ இதுக்கு முன்னாடி போட்டு நான் பார்த்ததே இல்லையே. இந்த ட்ரெஸ் உனக்கு யார் எடுத்து கொடுத்தது? நேற்று பாட்டி தானே எடுத்து கொடுத்தாங்க. என்ன நல்ல கதையா இருக்கு, நேற்று எடுத்து கொடுத்தாங்களா? எனக்கு தெரியாது. எப்போ போய் எடுத்துன்னு வந்தீங்க? நீ போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து தூங்கத்துக்கு போனீங்க, அப்போ தான் போய் எடுத்துன்னு வந்தோம். இரு பாட்டி கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படி எனக்கு எடுத்து கொடுக்காத, உனக்கு மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கீங்க? இரு பாட்டி இங்க வாயா ஆயா. ஏண்டா, தோசையை சொல்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் எங்கடா நான் சுற்றி எடுத்துன்னு வருவேன். கிளம்பிட்டியா மக்கா? சரி கிளம்பி பார்த்து போயிட்டு வேணா, லேட் ஆகிட போகுது. என்னடா இது, அப்போத்துலேருந்து நான் வெயிட் பண்ணினேங்க, கிளம்புன்றாங்களே. ஐயா, அவளுக்கு சோத்தை போட்டியா இல்லையா நீ? எப்பயே தோசையை சாப்பிட்டேன். ஐயா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஐயா, தெரியும்மா. நீ என்ன விட்டுட்டு அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க. நான் காலையிலேருந்து கிச்சனுக்கும் இந்த ஆளுக்கும் 10 வாட்டி நடந்த பசி எடுக்குதுன்ட்டு நீ என்ன எனக்கே தெரியாது அவளுக்கு எப்படி தோசை சுட்டு போட்டிருக்க. இதெல்லாம் நல்லதா ஐயா, நீயே சொல்ல. எல்லாம் நல்லது தான். காலேஜுக்கு போட்டு மொத்தத்துக்கு துணி இல்லைன்னா எடுத்து கொடுத்தேன். நீ நல்லா தூங்கினேன். உனக்கு நேற்றுக்கு இப்போ துணி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தானே போட்டு போய்ங்கிற. எப்போ பார்த்தாலும் இந்த ஜட்டியும் பண்ணினே மாட்டின்னு சுற்றிங்கிற. உனக்கு எதுக்கு துணி சொல்ல? காலேஜுக்கு நேரம் ஆகிடுச்சு, பஸ்ஸில் போத்தவழியாவே நீனா நடந்து போவேன். கொஞ்சம் நேரம் ஆனால் கூட ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவளுக்கு தோசையை சுட்டு போட்டேன்.
ஐயா நீ நல்லா பேசி சமாளிக்கிற ஐயா, ஆனா என்ன நீங்க யாருமே கண்டுக்க மாட்டேன்றீங்க. இதுவே எங்க அப்பா அம்மா இருங்க இதுவரையும் எனக்கு இந்த மாதிரி துணி எடுத்து கொடுக்காத, அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தது கிடையாது. எப்ப எடுத்து கொடுத்தாலும் எங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் எடுத்து கொடுப்பாங்க. நீ என்ன ஐயா இப்படி எல்லாம் பண்றப்போ ஐயா, நான் எனக்கு சாப்பாடு வேணாம் ஐயா, நான் கிளம்புறேன், எனக்கு பசி கூட போயிடுச்சு, போ ஐயா. டேய் நில்றா, தோசை சுட்டுட்டேன், சாப்பிட்டு போடா. டீ விடுங்க, அவன் போய் சாப்பிடாது எப்படி போவான் பாருங்க. இப்போ கூட வெளியே போகல, வீட்டுக்குள்ளே தான் போயிருக்கான். நீங்கள் அப்படி வெளியே போனோடனே கிச்சனில் போய் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போவான். அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணதே. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். அப்போ கிளம்புறியா? என்னடி பேக் எடுத்துங்காத, ஒரே சின்ன பர்ஸ் எடுத்துன்னு போகிறேன், இது போதுமா உனக்கு காலேஜுக்கே? பாட்டி பேக் எடுத்துன்னு போகல பாட்டி. நேற்று தண்டி புது பேக் வாங்கிக்கிட்டேன், எடுத்துன்னு போக வேண்டியது தண்டி. பாட்டி காலேஜ் இன்றைக்கி தானே ஓப்பன் பண்ணுறாங்க, உடனே எந்த ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க, அதனால் இந்த பேக்கே போதும். நான் நாளையிலேருந்து பேக் எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேவா? என்னத்த பண்ணுறியோ சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. போகிற வழி இடம் எல்லாம் எதனா படித்த பிள்ளைங்க இருக்கும்ல, அவங்க கூடயே போயிட்டு வா. என்ன தனியாலாம் எங்கேயும் போவாத, யார்கிட்டையும் வழியில் நின்று பேசாத, நேராக நீ உண்டு, நீ உன் வேலை உண்டுன்னு வரணும், புரியுதா? சரி சரி பாட்டி, பாய், நான் போயிட்டு வரேன். என்ன சரி சோனி, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கினியா? வாட்டர் பாட்டில் எங்கே இருந்துச்சு? வேறு எங்கே இருக்கும், எப்போ இருக்கிற மாதிரி பேக்லேயே இருந்து எடுக்கவே இல்லை, பேக்கில் தான் இருந்துச்சு, தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். சரி நீ போ, இன்னும் சதீஷ் பூ மாதிரி வரல, அவங்க வந்தால் அவங்க கூட நான் போகிறேன், அப்புறம் உனக்கு லேட் ஆகிட போகுது. சரி பாய் சோனி, நான் போயிட்டு வரப்போ. சரி பார்த்து போயிட்டு வரேன், பஸ்ஸில் போயிட்டு வரும்போது கவனமாக வா. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், பாய். என்ன யாரையுமே காணோம்மா? இல்லைம்மா, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்? ஏன்னா உன்னை கூப்பிடவே இல்லைடா அண்ணா. ஓ, எனக்கும் தெரியும் நீ கூப்பிடலன்ட்டு. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன்? நீ உனக்கும் காலேஜ் தான், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, இன்னும் கிளம்பாத இருக்கே, லேட் ஆகிடாதா? இங்கேருந்து பைக்கில் போக எவ்வளோ நேரம் ஆக போகுது? நான்லாம் சீக்கிரம் கிளம்பிடுவேன். உன்ன மாதிரியா 2 ஹவராக மேக்கப் போட்டுட்டு இருக்க போகிறேன்? நான் போய் குளிச்சுட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு வந்துட்டே கிடப்பேன். ஆமாம் ஆமாம், அப்படியே நான் தான் இப்போ 2 மணி நேரமாக மேக்கப் போட்டிருந்தேன். இவர் பார்த்தாரு. உன்கிட்ட நான் காலேஜ் போகும்போது எதுவும் சண்டை வலிக்க விரும்பலை. அம்மா எங்கே இருக்காங்க? அம்மாவை தானே கூப்பிட்டேன், நீ எதுக்கு வந்த? மேடம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னெலாம் ஒன்று நான் வரல. ஆமாம், நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புன? முதல்ல நானே பைக்கில் உன்னை கூட்டின்னு போயிடுவேன்ல, எதுக்கு தேவையில்லாத பஸ்ஸில் போகிறேன்? ஆமாம் அதுவும் சரி தானே, 2 பேரும் ஒரே காலேஜுக்கு போகிறீங்க. அவன் பைக்கில் போகும்போது என்ன, நீ ஏன் பஸ்ஸில் போனோம்? அண்ணன் கூடயே பைக்கில் போ. நீங்கள் வேறு அமைதியாக இருங்கம்மா. அவன் இப்போ தான் எழுந்திரிச்சே வரா, இன்னும் கிளம்பி வரதுங்களையும் அவ்வளோதான். நான் ரெடி ஆகிட்டேன், சாப்பிட்டேன், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டேன். வேறு என்னம்மா வேலை? நான் என் ஃப்ரெண்டு வேறு சத்யா கிட்ட சொல்லிட்டேம்மா, அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாம்மா பஸ் ஸ்டாண்டில். இப்போ வரலன்னு எப்படிம்மா சொல்கிறது? ஓ, அப்போனா முன்னாடியே பேசி வச்சுட்டு தான் போகிறீங்க மேடம். நீ ரொம்பலாம் நடிக்காத, நேற்றே சொல்லியிருக்கலாம்ல பைக்கில் கூட்டின்னு போகிறேன்னு. அப்படியே நீ சொல்லியிருந்தாலும் நான் அவன் கூட வரவே மாட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போகிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஏண்டி அவன் தான் கூட்டின்னு போகிறேன்றானே, அப்புறம் என்ன? காலங்கிட்டு போய் கிடக்குது பஸ்ஸில் அங்கே இங்கேன்னு சுற்றின்னு இருக்கிறத விட உங்கள் அண்ணா கூட நேராக பைக்கில் போய் அந்த பஸ்ஸை அங்கே இங்கேன்னு சுற்றின்னு போகிறதுக்குள்ளேயும் இந்நேரம் கிளம்பிட்டேன். அவன் போகிறதுக்குள்ளேயும் டயர்டாகிடும். உங்கள் அண்ணன் கூடயே போ பேசாமல். நீங்கள் வேற ஏன்டா நீ இப்படி பண்ண? இவ்வளோ நேரம் எதுவுமே சொல்லலை. அம்மா நீ வந்து சொன்ன உடனே உன் கூட போன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஓ அப்படியா மேடம்? மா விடுங்க, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போகிறேன்னு சொல்கிறாள், போயிட்டு வரட்டும். இப்போ போகாது, எப்போ போகிற போகிறா? நான் பைக்கில் போகிறேன், வரும்போது வேணா கூட்டிகிட்டு வரேன். போகிறேன், எனக்கு வரவும் தெரியும். சரி பாய்மா, நான் போயிட்டு வரேன். சரி சரி, பார்த்து கவனமாக போயிட்டு வா. சரி பாய்டாண்ணா, பாய்மா, போயிட்டு வரேன். சரி, கவனமாக போயிட்டு வா பஸ்ஸில். இன்னும் அக்ஷயா வரல போலவே. காவியா நின்றுட்டுருக்கா, போய் பேசினாலும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். காவியா எப்படி இருக்க? சே, யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் வந்து கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. வேற வேலையே இல்லை பெல்தி உங்களுக்குலாம். இவ ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே, எப்போ தான் புரிஞ்சுப்பான்னு தெரியல. சே, போயும் காலேஜுக்கு போகும்போது இவளாம் எதிரில் வரணும், இவ முகத்திலேயே முழிக்கணும். சத்யா, நீயே இதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்தியா? என்ன ஒரு கோஇன்சிடென்ட். ஆமாம் அக்ஷயா. என்னாச்சு, ஏன் அப்செட்டாக இருக்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்ஷயா. என்னாச்சு? காவியா தான் நின்றுட்டுருக்கா, அவகிட்ட போய் பேசுனியா? எதனா திட்டினாளா? ஹலோ, எனக்கு யாரையும் திட்டினன்ட்டு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு நான் நினைக்கும் போது அவங்க ஏன் என்கிட்ட வந்து பேசணும்? எனக்கு பிடிக்கலன்னு நான் விலகி போகிறேன்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே கிடையாதா? ஏன் சும்மா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க? பாரு காவியா, உனக்கே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? அவள் உன் ஃப்ரெண்டு தானே, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, இப்படியெல்லாம் பேசுகிற? விடாச்சு, எதுவும் கேட்காத. முதல்ல அவளுக்கு அதெல்லாம் இருக்கான்னு கேட்குறியே, அவளை கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு அதெல்லாம் இருக்கான்னு நினச்சியா? எதுக்கு சண்டை ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? ஒரு சின்ன பசங்க கூட இந்த அளவுக்கு சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. அவள் நீ வேணுன்றதான திரும்ப வந்து பேசுகிறான், ஆனால் அதை புரிஞ்சுக்காத எப்போ பட்டாலும் அவளை திட்டிகிட்டே இருக்க நீ.
இங்கே பாரு அக்ஷயா, நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் யாரை வேணான்னு நினைக்கிறேனோ அவங்க வந்து என்கிட்ட பேசினா எனக்கு அது பிடிக்காது. வேணான்னு தான் விலைக்கு போகிறேன். அவங்க வந்து திரும்ப திரும்ப பேசினா அதை ஏற்றுக்கணும்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிக்கலன்னு விலைக்கு போகிறேன். அவங்க ஏன் திரும்ப திரும்ப வந்து பேசணும்? என்கிட்ட பேசினதால தான் நான் திட்டினேன். நான் ஒன்றும் சும்மா இருக்கிறவங்கள வந்து திட்டல. முதல்ல அதை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வை. என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் உனக்கு. விடு அக்ஷயா, அவகிட்டலாம் எதுவும் பேசாத. ஆமாம் வேணான்றப்போ வந்து பேசிட்டு இப்போ விடு எதுவும் பேசாதன்னு சொல்கிறப்ப பார்த்தாலே கடுப்பாக இருக்கே இவளை. நல்ல வேலை காலேஜில் சேர்ந்ததோடு நினச்சி ஒரே குரூப் எடுக்கல. அதை எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக காலேஜே வந்திருக்க மாட்டேன். வேறு காலேஜ் கூட போய் சேர்ந்துட்ருப்பேன். ஏதோ வேறு குரூப்புன்றதால தான் இந்த காலேஜில் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். போதும், இந்த வரையும் நிறுத்திக்கிறியா நீ? ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன். சொல்லி வச்சு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து வாட்டா இன்சிடெண்ட்டாக கொழுக்கட்டை இன்சிடெண்ட்டாக. சரி விடு, நீ எதுக்கு அப்செட்டாக இருக்க? மூஞ்ச மாற்று முதல்ல. உன் மூஞ்சி நல்லாவே இல்லை. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு, அதனால தான். சரி என்ன நீ இந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்திருக்க இன்னைக்கு? ஆமாம், நான் எடுத்ததுலேயே எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது, அதனால தான் போட்டேன். ஆனால் நான் பிடிச்சிலாம் ஒன்றும் போட்டுட்டு வரல. உனக்கு தான் தெரியுமே எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்குன்ட்டு பிளாக் ட்ரெஸ்ஸு தான் எடுத்தேன். எங்கள் அம்மா போகிறா காலேஜுக்கு ஃபஸ்ட் நாளே பிளாக்காக போட்டுட்டு போவேன், மரியாதையே வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன்னு திட்டாங்க. சரி இதுதான் நல்லா இருந்துச்சுன்னு இதை எடுத்து போகலான்னு போட்டுட்டேன். ஓ அப்படியா? அதானே பார்த்தேன், என்னடா இது சத்யா போய் பிளாக் போடாத வேறு போட்டுட்டு வந்துட்டாலேன்னு நினச்சேன். கரெக்டாக பாரு, உங்கள் அம்மா திட்டினதால தான் போட்டுட்டு வந்திருக்கேன். சே, இவங்க பேசுறதெல்லாம் நின்று கேட்கவே கடுப்பாக இருக்குது. இந்த பஸ் எப்போ தான் வரன்னு தெரியலையே. இதுங்க பேசுறதெல்லாம் காதால் கேட்க கூட முடியல என்னால். சோனி அவள் எப்பயோ கிளம்பிட்டா, போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு பூமாரி சதீஷ்லாம் கிளம்பலன்ட்டு நான் அவங்க கூட போகிறேன், நீ போன்னு சொன்னால் லேட் ஆகிட போதுன்னு வந்துட்டேன் நானும். ஆனால் இங்கே வந்தால் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். ஆமாம் பாரு, நம்ம எனக்கு கொஞ்சம் லேட்டாக வரமோ அன்றைக்கி பாரு இந்த பஸ்ஸு கண்டிப்பாக போயிட்டுருப்பேன். ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டேன் ஃபஸ்ட் டேன்ட்டு, ஆனால் பஸ்ஸை காணும் பாரு. ஆமாம், காலேஜ் வந்து 10 நாள் ஆகுது. ஏக்கனெல்லாம் பேசுதுங்க, இதுங்கெல்லாம் பேசுறதை கேட்கவே முடியல. சரிம்மா, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா, பைக்கில் தானே போகிறேன், அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சைடு கொஞ்சம் பார்த்துட்டு போ, தங்கச்சி போயிட்டாலான்னு. ஓகேம்மா, நான் பார்த்துட்டு போகிறேன். பைக்கில் ரொம்ப வேகமாக போகாத, பார்த்து பொறுமையாக நிதானமாக போ என்ன. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், பாய். அம்மா ஆமாம், நானும் காலைல எழுந்ததுலேருந்து பார்க்குறேன், தாத்தாவை அழகே காணுமே, எங்கே போயிருக்காரு? எங்கே இல்லைப்பா, அங்கே தான் கோழிங்களாட தீனியை போட்டுட்டு இருந்தார். நான் போடுறேன்னு சொன்னால் கூட கேட்கல. எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காந்துன்னு இருக்குது, இந்த டிவியை பார்த்து கண்ணெல்லாம் வலிக்குதுமா, நான் அப்படி உலாத்திட்டு இருக்கேன்ட்டு சேரில் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தார். சரிம்மா, அப்போ ஓகே, பாய். நம்ம போவோம் நம்ம கிளாஸ்க்கு. அக்ஷயா அங்கே பாரு, அவள் காசை கீழே போட்டுட்டு பார்க்காத போகிறா. போனா போகட்டும், நம்மளுக்கு தேவையில்லாது. அவள் எப்படிலாம் பேசினா? அக்ஷயா அந்த மாதிரிலாம் பேசாத அக்ஷயா, பாவம். பஸ்ஸுக்கு வச்சுருந்தாலும் என்னமோ, அப்புறம் யாரும் எடுத்தால் கொடுக்க கூட மாட்டாங்க. நான் எடுத்துன்னு போய் கொடுத்தா அதுக்கும் எதனா சண்டை போடுவாள், தேவையில்லாதெல்லாம் பேசுவாள். நீ ஏன் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடு. நீ ஏன் தான் இப்படி இருக்கியே புரியல. சரி இது இங்கே நம்ம கிளாஸ்க்கு இந்த சைடு போனோம், அவளுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு வரேன். சரி இப்படியே நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரி போ, கொடுத்துட்டு வா. இவ என்ன இங்கே நின்றுட்டுருக்கா? அவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நான் பஸ்ஸில் போகிறேன், நீ இன்னும் தூங்கி எழுந்து மூஞ்சி கூட கழுவுல, உன் கூட வரமாட்டேன், என் ஃப்ரெண்ட் கூட போகிறேன்ட்டு பேசிட்டு கிளாஸ் உள்ளே போவது எங்கே நின்றுட்டுருக்கா இவ்வளோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் 2 டேஸ்க்கு 1 வீடியோ 2 o'clockலாம் வந்துடும், மிஸ் பண்ணாத பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்களா, நாங்கள் டெய்லியும் வீடியோ போடுற மக்களே. பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, கூடவே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா, முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.